நார்மலா ஒரு ஹியூமன்ஸோட ஹியரிங் கெப்பாசிட்டிங்கிறது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். இதை டெசிபல்ல சொல்லணும்னா ஒரு 0லேருந்து ஒரு 120 டெசிபல் வரைக்கும் நம்மளால நல்லாவே கேட்க முடியும். பட் சேஃபர் ஜோன் அப்படிங்கிறப்ப 0லேருந்து 60 டெசிபல் வரைக்கும் தான். இந்த 60 டெசிபலுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸையும், ஒரு மாரி இரிட்டேட்டிங்காவும் இருக்கும். இது நார்மல் கண்டிஷன்ல. பட் சம் எக்செப்ஷனல் கண்டிஷன்ல பார்த்தோம்னா, சில கம்மியான டெசிபல்ல இருக்கக்கூடிய சவுண்ட் கூட நம்மள இரிட்டேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு சியூ பண்றது. நம்ம கல்யாண பந்தியில பார்த்தோம்னா, பக்கத்துல உட்காந்துட்டு சவுக்கு சவுக்குன்னு மென்னுட்டு இருப்பாங்க. அந்த மாரி சவுண்ட்ஸா இருக்கட்டும். இல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப மாடி வீட்டுக்காரன் ஏதாவது போட்டு உருட்டிட்டு, இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாரி சவுண்ட்ஸ் எல்லாம் டெசிபல் ஸ்கேல்ல பார்க்குறப்ப ரொம்ப கம்மியா இருந்தாலும், அது நமக்கு ஒரு விதமா இரிட்டேட்டிங்கும், டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கும். நார்மல் பீப்பிளால இந்த மாரி சவுண்ட்ஸ ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிற முடியும். பட் சில பீப்பிளால இது மாரி சவுண்ட்ஸ அவ்வளோ ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போ முடியாது. இந்த மாரி சவுண்ட்ஸ அவங்க ரிப்பீட்டடா கேட்கிறப்ப ரொம்ப டென்ஷன் ஆகி ஷிவர் ஆகுறது மட்டும் இல்லாம, எப்படா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மீசோஃபோனியா சிண்ட்ரோம். நம்ம யூசுவலா ஃபுட் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி கேள்விப்பட்டிருப்போம். அது மாரி இது ஒரு விதமான சவுண்ட் அலர்ஜி. இந்த மாரி சவுண்ட் அலர்ஜி உள்ள பீப்புளால சில சவுண்ட்ஸ வந்து ஈஸியா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சில சவுண்ட்ஸ் அவங்க ரிப்பீட்டடா கேட்கிறப்ப படபடப்பாயி டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம அட் எக்ஸ்ட்ரீம் மயக்கம் அடையிற கண்டிஷனுக்கு கூட போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ரீசெண்டா சத்தம் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவில இந்த கான்செப்ட தான் ஒரு மெயின் தீமா அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க.